எபிசோட் 38 உண்மையின் வெளிச்சம். அருண் குடும்பத்தில் எதிர்ப்புகளை சமாளிக்க தொடங்கிய போதும் புதிய சதிகள் தொடர்ந்து அவனை சுற்றி வளைத்தன. வள்ளல்வதியின் திட்டம் இன்னும் தீவிரமாகிக் கொண்டே இருந்தது. மேகனா எப்படியாவது அவனுக்கு உதவ வேண்டும் என்று மனதளவில் யோசிக்கிறாள். அடுத்த நாள் இரவு ராமசாமி குடும்பத்தினர் ஒன்றாக கூட்டினார். நம்ம வீட்டில் பூர்வீக மரியாதையை காத்திருக்க வேண்டும், ஆனால் அருண் அதற்கு தகுதியானவனா என்று கேட்டார். இந்த வார்த்தைகள் கேட்டதும் குடும்பத்தில் சிலருக்கு சந்தேகம் எழுந்தது. அவன் நம்ம குடும்ப மரபுகளை மதிக்கிறானா என்ற குழப்பம் உருவானது. அருண் அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்றான். பின்னர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் மாமா. உங்கள் நம்பிக்கையை பெற நான் தயாராக இருக்கிறேன் என்று தன்னம்பிக்கையுடன் கூறினான். ராமசாமி சிறிது நேரம் யோசித்து பார்த்தார். நீ குடும்ப மரியாதைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீ நம்ம குடும்பத்திற்காக ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டும் என்று கடுமையாக கூறினார். என்ன வேலை மாமா என்று அருண் கேட்டான். நம்ம வீட்டில் இருக்கும் பழமையான கோயிலை திரும்பி புதுப்பிக்க வேண்டும். அதை நீ ஒருவனாக மேற்கொள்ள வேண்டும் என்று ராமசாமி கூறினார். அருண் இதை கேட்டதும் இது ஒரு சாதாரண சோதனை அல்ல என்பதை உணர்ந்தான். ஆனால் மேகனாவிற்காகவும் அவனுடைய உண்மையான அன்பை நிரூபிப்பதற்காகவும் இந்த சோதனையை எதிர்கொள்ள தயார் ஆனான். நான் தயார் மாமா, நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதியுடன் பதிலளித்தான். மேகனா இதை கேட்டதும் அவன் மீது உள்ள அன்பும் மதிப்பும் இன்னும் அதிகரித்தது. அருண், நீ எப்போதும் எனக்கு பொறுமையாகவே இருப்பாய் என்று அவன் கையை பிடித்து கொண்டு மென்மையாக கூறினாள். ஆனால் இந்த வேலை எளிதாக இருக்குமா? வள்ளல்வதி மற்றும் அவருடைய எதிரிகள் இந்த முயற்சியை முடக்க முயற்சிப்பார்களா? 39 காதலின் புதிய போராட்டம். அருண் ராமசாமி அளித்த சோதனையை எதிர்கொள்ள தயாராக இருந்தாலும் எதிரிகள் அவனை வீழ்த்த முயன்றனர். பழமையான கோயிலை புதுப்பிக்கும் பணியில் அருண் இறங்கினான். ஆனால் எதிர்பாராத சிக்கல்கள் தொடங்கின. அருண் கோவிலை பார்வையிட்ட போது அதை சரி செய்ய வேண்டிய இடங்கள் அதிகமாக இருந்தன. வீணான இடங்களில் கற்கள் சிதறி கிடந்தன. சில தூண்கள் நழுவி விழுந்திருந்தன. அதை பழைய அழகு மாறாமல் புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என அவன் புரிந்து கொண்டான். அவன் ஒரு நல்ல நாளாக பார்த்து வேலையை ஆரம்பித்தான். முதலில் தூண்களை உறுதியாக செய்ய வேண்டும், பின்னர் உடைந்த பகுதிகளை புதுப்பிக்கலாம் என்று கூறினான். மேகனா, நீ மட்டும் அதை எப்படி முடிக்கப் போகிறாய்? ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல் என்றாள். அருண், நான் ஒரு கட்டிட இன்ஜினியரை அழைத்து ஆலோசிக்கிறேன், இது பெரிய பொறுப்பு என்றான். இதை அறிந்த வள்ளல்வதி, அருண் வெற்றி பெறக்கூடாது. அவன் கோவிலை புதுப்பித்தால் அனைவரும் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்குள் அவன் தோல்வி அடைய வேண்டும் என்று மனதிற்குள் திட்டமிட்டார். அவன் சில ஊழியர்களை பணியில் வைத்து ரகசியமாக சில தூண்களை பலவீனமாக ஆக்கினான். அவனை யாரும் புறக்கணிக்க முடியாத வகையில் செய்துவிடுங்கள், ஆனால் வேலை முழுவதும் நின்றுவிடக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தான். ஒரு நாள் இரவு அருண் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது அவனுடைய நண்பன் விஜய் அவனிடம் வந்தான். அருண், உன்னுடைய வேலைகளில் ஏதோ தவறு நடக்கிறது. சில தூண்கள் தவறாக பதிக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறினான். அருணுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. அதற்கெல்லாம் யார் காரணம் என்று சிந்தித்தான். அவன் மறுநாள் வேலை தளத்துக்கு சென்று தூண்களை நெருக்கமாக ஆய்வு செய்தான். உண்மையில் சில தூண்கள் பலவீனமாக இருந்தது. அவன் ஊழியர்களிடம் விசாரித்தான். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இதற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள். நான் இதை உடனே சரி செய்வேன் என்று உறுதியுடன் சொன்னான். அருண் மீண்டும் தனது திட்டத்தை மாற்றினான். நம்மால் முடிந்தது வரை இந்த கோவிலை புதுப்பிக்க வேண்டும், எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்று கூறினான். அவன் மிகவும் கவனமாக தனது வேலைகளை தொடர்ந்தான்.
மேகனா, நீ எதற்கும் அஞ்சாதே, உன்னுடைய முயற்சி வெற்றி அடையும் என்று உற்சாகம் அளித்தாள். ஆனால் வள்ளல்பதி இது கண்டும் காணாதது போல இன்னும் தீவிரமாக அவனை வீழ்த்தும் முயற்சியில் இறங்கினார். அருணின் சோதனை முடிவடையுமா அல்லது காதலுக்கு இன்னும் பல சவால்கள் வரப்போகிறதா? எபிசோட் 40, காதலுக்கான போராட்டம். அருண் கோவிலை புதுப்பிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாலும் எதிரிகளின் தந்திரம் தொடர்ந்து அவன் சோதனையை உள்ளாக்கின. மேகனா அவனுடன் இருந்து அவனை உற்சாகப்படுத்தினாள். ஆனால் எதிரிகள் அதிரடி முடிவுகளை எடுக்க திட்டமிட்டிருந்தனர். வள்ளல்பதியின் கட்டளையை பின்பற்றி அவனுடைய உதவியாளர் சந்தோஷ் வேலைகளை இன்னும் குழப்பம் செய்ய திட்டமிட்டான். அவன் கோவில் வேலைகளுக்காக வாங்கிய பொருட்களை மெல்ல மெல்ல முறைகேடாக மாற்ற தொடங்கினான். அருண் இவை பற்றிய தகவலை அறிந்தவுடன் உடனே விசாரணை செய்தான். இது யாருடைய வேலை என்று ஊழியர்களிடம் கேட்டான். விஜய், நான் ஏதோ தவறாக நடக்கிறதை உணர்ந்தேன், ஆனால் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினான். மேகனா, அருண், நீ எந்த சோதனையையும் தாண்டுவாய், ஆனால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு உற்சாகமாக அளித்தாள். அவள் அவனின் கையை பிடித்து, உன்னுடைய முயற்சி வெற்றி பெற நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உறுதியாக கூறினாள். அருண் அவளிடம் பார்வையை செலுத்தி, நீ இல்லாமல் எனக்கு எந்த போராட்டத்தையும் எதிர்க்க முடியாது என்றான். இதையெல்லாம் பார்த்த வள்ளல்பதி வெகுண்டு எழுந்தான். அருண் எதையும் தாண்டி கொண்டு முன்னேறுகிறான், அவனை எந்த வகையிலும் நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் கோவிலில் முக்கியமான தூண்களை முற்றிலும் சேதப்படுத்த ஒரு மனிதனை வேலைக்கு அமர்த்தினான். அவன் அந்த தூண்களை மெதுவாக பலவீனப்படுத்தினான். ஒரு நாள் இரவு வேலை முடிந்து அருண் செல்லும் போது அவன் கோவிலின் அருகே ஏதோ தவறாக நடக்கிறது என்பதை உணர்ந்தான். அவன் அருகே சென்று பார்த்தான். அவனுக்கு ஒரு மர்ம நபர் ஓடிச் சென்றதை காண முடியவில்லை. இது ஏதோ சதியா என்று அருண் எண்ணிக்கொண்டான். அடுத்த நாள் அருண் ஊழியர்களை கூடியழைத்து, நாம் இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எவரும் எங்க முயற்சியை தகர்க்க முடியாது, நாம் கோவிலை புனரமைப்பதை நிறைவு செய்ய வேண்டும் என்றான். மேகனா, நீ எதையும் எதிர்த்து கொண்டு வெற்றி பெறுவாய், உன்னுடன் நானும் இருக்கிறேன் என்றாள். இந்த கட்டுமான பணிகளை முற்று பெறுமா அல்லது வள்ளல்பதியின் திட்டத்தை வெற்றிகரமாக மாற்றுவானா அல்லது அருண் தனது வெற்றியை உறுதிப்படுத்துவானா? 41 புதிய பிரளயம். அருண் கோவிலை புதுப்பிக்கும் வேலையில் தீவிரமாக இருந்த போதிலும் எதிரிகள் புதிய சதியுடன் முன் வந்தனர். வள்ளல்பதி, சந்தோஷ் மற்றும் அவரது கூட்டத்தினர் அருணை வீழ்த்த தங்கள் திட்டங்களை விரைவுபடுத்தினர். வள்ளல்பதி, அருண் எதை செய்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் நாம் நேரடியாக எதிர்பட முடியாது, அதனால் நாம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கூறினான். அவன் கோவிலின் முக்கியமான கோபுரங்களை சேதப்படுத்தும் திட்டத்தை ஏற்பாடு செய்தான். அந்த தூண்களை பலவீனப்படுத்தி தானாகவே இடிந்து விழுமாறு செய்ய வேண்டும் என்றான். சந்தோஷ் உடனே வேலைக்கு புறப்பட்டான். அவன் உள்ளே ஊடுருவி சில தூண்களை பழுதாக்கினான். அருணுக்கு இவை பற்றிய தகவல் தெரியவில்லை. அவன் முழு மனதுடன் வேலைகளில் இருந்தான். நாம் இன்னும் சில நாட்களில் வேலையை முடிக்க வேண்டும் என்று கூறினான். மேகனா, உன் முயற்சி வெற்றி அடையும், ஆனால் உன் எதிரிகள் அமைதியாக இருக்க மாட்டார்கள், எதையும் கவனமாக பார்க்க வேண்டும் என்று எச்சரித்தாள். ஒரு நாள் இரவு மேகனா தன்னுடைய வரவேற்பு பூங்காவில் நடந்து கொண்டிருந்தாள். திடீரென்று 2 பேர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் கோவிலின் பக்கத்தில் சுற்றி வருவதை கவனித்தாள். அவள் அருகே சென்று பார்த்தாள். அவர்கள் சில தூண்களை செதுக்கிக் கொண்டிருந்ததை கண்டாள். இவர்கள் யார், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று நினைத்தாள். அவள் உடனே அருணை அழைத்தாள். அருண் உடனே வா, இங்கே ஏதோ நடக்கிறது என்று அவசரமாக கூறினாள். அருண் ஓடி வந்து பார்த்தான். அவன் அந்த மர்ம நபர்களை பிடிக்க முயன்றான். ஆனால் அவர்கள் இருளில் மறைந்து விட்டார்கள். அவன் கோபமாக, இது எந்த விதமான சதி,
யார் இதை செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினான். அந்த தூண்களை அவன் பரிசோதிக்கும் போது அவை மிகவும் பலவீனமடைந்து காணப்பட்டது. இவை விரைவில் இடிந்து விழும், நாம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினான். அடுத்த நாள் வெகு காலை வேளையில் வேலை செய்யும் ஊழியர்களை அனைவரையும் அழைத்தான். அவர்கள் அங்கிருந்த பாறைகளை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தனர். அச்சமயம் வள்ளல்பதி தன் கூற்றுக்களை நிறைவேற்ற தனது அடியாட்களை அனுப்பியிருந்தான். அவர்கள் கோவிலை சூழ்ந்திருந்தனர். மேகனா பயந்தாள். அவர்களை பார்க்கிறாயா? அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கேட்டாள். அருண், இது நம்மை அடியோசிக்க முடியாத வகையில் ஒரு திட்டம். ஆனால் நாம் பயப்பட வேண்டாம், அவர்கள் எதையும் செய்ய முடியாது என்றான். வள்ளல்பதியின் சக்தி வாய்ந்த திட்டம் வெற்றி பெறுமா, அல்லது அருண் மேகனா இணைந்து இந்த சதியை முறியடிப்பார்களா? 42 காதலின் பரிசோதனை. அடுத்த நாள் அதிகாலை கோவில் வளாகத்தில் பெரிய சலசலப்பு. அருணின் தொழிலாளர்கள் அவசரமாக ஓடி வந்து, ஏதோ பிரச்சனை, கோவிலின் மேற்கு தூண் மிகவும் பலவீனமாக உள்ளது, அது எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்று கூறினார். அருண் அதிர்ச்சி அடைந்தான். இந்த வேகத்தில் நாம் எப்படி அதை திருத்தப் போகிறோம் என்றான். மேகனா அவனை தைரியப்படுத்தி, நாம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும், எந்த சதியும் நம் காதலை வெல்ல முடியாது என்றாள். வள்ளல்பதியின் திட்டம் வெற்றியடையவில்லை என்பதால் அவன் வேறு வழிகளில் தேடினான். அவன் தனது கூட்டத்தினருடன் மறைந்து கோவிலை புதுப்பிக்கும் வேலையை தடுத்து கொள்ள முயன்றான். ஆனால் அருண் அவர்களை எங்கேயும் காணவில்லை. இவன் எங்கே மறைந்திருக்கிறான்? இவன் மறைந்தாலும் நம் முயற்சி தொடரும் என்று அருண் உறுதியாக கூறினான். அருணுக்கும் மேகனாவுக்கும் இடையில் புதிய பிரச்சனை எழுந்தன. கோவிலை புறக்கணிக்கும் கவனம் செலுத்தியதால் அவர்களுக்குள் உறவில் சிறு தவறுகள் நடந்தன. அருண், நீ எப்போதும் வேலையை பற்றியே பேசுகிறாய், நம் உறவுக்காக சிறிது நேரம் ஒதுக்க முடியாதா என்றாள் மேகனா வருத்தமாக. அருண் மெதுவாக அவளை நெருங்கி, மேகனா, என் கனவு நிறைவேற வேண்டுமென்றால் உன் ஆதரவு தேவை. நமக்காகவும் இந்த ஊருக்காகவும் நான் இதை செய்கிறேன் என்றான். முடிவில் அருணும் மேகனாவும் புரிந்து கொண்டு தங்களின் காதலை மேலும் வலுப்படுத்தினர். வள்ளல்பதி மறுபடியும் திரும்பி வருவானா? மேகனாவுக்கும் அருணுக்கும் மற்றொரு சோதனை காத்திருக்கிறதா? கதை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது, அதனால் கமெண்டில் கூறவும்.